விவோஸ் இன்னைக்கான லக்ஷ்மி மித்ரா சீரியல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாஸ்கர் அந்த இடத்த விட்டு தப்பிச்சிட்டாங்க. இப்போ நம்ம லக்கி தான் நம்ம லக்ஷ்மியோட பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பர்த்டே அதுமா அந்த இடத்துல உண்மையை சொல்கிறாங்களா இல்லை மனிஷா அதுக்குள்ளே ஆட்களை வச்சு நம்ம பாஸ்கரை பிடிச்சிடுறாங்களா அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம லக்ஷ்மியும் அரவிந்தாவும் நின்றுக்கிட்டு சமையல்கட்டில் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இதை பொறுக்க முடியாத நம்ம தேவயானிக்கு ஒரே பதட்டமாக இருக்குது. நம்ம லக்கி எங்கே பிறந்தா அதெல்லாம் சொல்லிட்டு பேசும்போது ஐயோ இவங்களோட ரகசியத்தை நம்ம எப்படி தான் காப்பாற்றுறது? ரெண்டு பேருமே சும்மாவே இல்லாமல் அவங்கவுங்க கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்களே, இதில் கேள்வி கேட்க இந்த உண்மை வெளிவந்துடும் போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பதட்டமாக இருக்காங்க நம்ம தேவயானி. உடனே லக்ஷ்மி கிட்ட சொல்கிறாங்க, லக்ஷ்மி உனக்காக இப்போ நம்ம லக்கி காத்துக்கிட்டு இருக்கால, அவளுக்கு பால் எடுத்து போய் கொடுக்கணும்ல, அவள் தூங்க தேவையில்லையா? அப்புறம் கோவப்பட்டு மித்ரா அவனை திட்டிட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லக்ஷ்மி இது பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு இப்போ தானே தேவயானி வந்துட்டு போனேன், அதுக்குள்ளே என்ன அப்படின்ட்டு. என்னக்கா எனக்கு தூக்கம் வரல. இல்லையே நீ வழக்கத்துக்கு மாற இப்போ எப்போவுமே தூங்கிடுவியே, இப்போ என்ன தூங்காமல் இருக்க? இல்லைக்கா ஒரே டென்ஷன். என்ன டென்ஷன் உனக்கு அப்படின்றாங்க. உடனே நம்ம லக்ஷ்மியை அனுப்பி விட்டுறாங்களா. உடனே அப்பா இப்போ தான் அப்படின்னு சொல்லிட்டு பெருமூச்சு விடுறாங்க. உடனே அரவிந்தா கிட்ட போய் சொல்கிறாங்க, அக்கா நீங்கள் போய் படுத்து ஹெல்த்தை பார்த்துக்குங்கக்கா, நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்றாங்க. ஃபஸ்ட்டு உன்னோட ஹெல்த்தை பார்த்துக்க, என்னோடய ஹெல்த்தை பார்த்துக்க எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நோஸ் கட் பண்ணிட்டு போயிடுறாங்க. உடனே நம்ம தேவயானிக்கு கோபம் தாங்கலை. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மித்ரா கிட்ட நம்ம லக்கி கேட்குறாங்க, அப்பா என்னோட அம்மா யாருன்னு சொல்லுங்கப்பா அப்படின்றாங்க. உடனே நம்ம மித்ரா சொல்கிறாங்க, உன்னோட அம்மா யாருன்னு தெரிஞ்சால் என்னை விட்டு நீ போயிடுவ தானே அப்படின்றாங்க. கண்டிப்பாக போகவே மாட்டேன்ப்பா, எனக்கு கடவுளே நின்னாலும் சரி, அவரை விட எனக்கு நீங்கள் தான் ஃபஸ்ட்டுப்பா, நீங்கள் தான் என்னோட பெஸ்ட்டு. லக்கி அவங்க அப்பா கிட்ட அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம லக்ஷ்மி பால் கொண்டு வராங்க. உடனே நம்ம லக்ஷ்மி பால் எடுத்துகிட்டு நம்ம லக்கி கிட்ட கொடுத்து குடி லக்கி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. உடனே லக்கி லக்ஷ்மியை கூப்பிட்டு அம்மா இங்கே வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முத்தம் கொடுக்குறாங்க. முத்தம் கொடுத்ததுமே குட் நைட்மா அப்படின்றாங்க. உடனே சந்தோஷமாக இருக்காங்க. இந்த பக்கம் லக்ஷ்மி அம்மா எனக்கு ரொம்ப ஒரு பெரிய கிஃப்ட்டுப்பா எனக்கு கிடச்சா, என்னோட அம்மா கூட என்னை இப்படி பார்த்துப்பாங்களான்னு தெரியாது, அவங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி புராணத்தை பாடுறாங்க. நம்ம மித்ராவும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஜுன்னுவை தாங்க காட்டுறாங்க. ஜுன்னுவும் நம்ம லக்ஷ்மியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஜுன்னு அவங்களுக்கு விஷ் பண்ணுறாங்க. நம்ம லக்ஷ்மி, அம்மா நீங்கள் ஒரு வருஷமும் எனக்காக விஷ் பண்ணுறீங்கல்லம்மா, நீ அந்த விஷயத்துக்காக தானே நீ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க ஜுன்னு? ஆமாம்மா, நீங்கள் தான் எனக்கு எல்லாரை விட ஃபஸ்ட்டு விஷ் பண்ணணும்னு எனக்கு ஆசை இருக்காதா, அதனால தான் நான் தூங்காமையே இருப்பேன் வருஷம் அப்படின்றாங்க. அதே போல் நம்ம லக்கியும் நம்ம மித்ரா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மனிஷாவை தாங்க காட்டுறாங்க. மனிஷா பார்த்தீங்கன்னா ஒரே பயத்தில் இருக்காங்க. இந்த பக்கம் பாஸ்கர் எப்படி தப்பிக்கிறதுன்ட்டு ஒரு பக்கம் பீதியாக இருக்காங்க. அப்போ அந்த அடியாள் நம்ம பாஸ்கர் கிட்ட சொல்கிறாங்க, ஏய் உன்னை இன்னைக்கு ஒரு நாள் பத்திரமா பாதுகாக்கணும்னு சொல்லியிருக்காங்க, நாளைக்கு என்னமோ உன்னை காவு கொடுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன், அதனால முன்னாடியே நாளைக்கு போகிற உயிருக்கு இன்றைக்கே பாதுகாப்பு கொடுக்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அந்த அடியாள் பீதியை கிளப்பி விடுறாங்க நம்ம பாஸ்கருக்கு. பாஸ்கர் நினைக்கிறாங்க, ஐயோ கட்டு அவுத்துமே நம்மளால் தப்பிக்க முடியாது போல், இவனுங்க இருந்தால் எப்படி தப்பிக்கிறதுன்னு ஒரு பக்கம் யோசிக்க. இந்த பக்கம் மனிஷாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே பீதியாக இருக்குது. இந்த பக்கம் கனவு வர காண்றாங்க. பாஸ்கர் தப்பிச்சு வீட்டில் எல்லா உண்மையை சொல்கிற மாதிரி இதை கேட்டுட்டு மித்ரா கோவப்பட்டு மனிஷாவை அடிக்கிற மாதிரிலாம் நம்ம மனிஷா கனவு காட்டு டக்குன்னு கத்தி எந்திரிக்கிறாங்க. உடனே தேவயானி வராங்க. என்ன மனிஷா எதுக்காக கத்துற அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை ஆண்டி கனவு அப்படின்றாங்க. சரி கனவாக இருந்தாலும் காலையில் நீ கனவு கண்டிருக்க, அதனால நீ என்ன பண்ணுறனா அந்த அடியாளுக்கு ஃபோன் பண்ணி சொல்ல, பாஸ்கர் அங்கே தான் இருக்கானா அப்படின்னு கேளு அப்படின்றாங்க. உடனே அந்த அடியாள் சொல்கிறாரு, மேடம் நான் முழிச்சிட்டு தான் மேடம் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மனுஷா கிட்ட ஃபோன் பேசிட்டு வைக்கிறாங்க. அந்த இடத்துல பாஸ்கரை காணோம். அடியாள் சொல்கிறாங்க, டே அவன் தப்பிச்சிட்டான்டா, இப்போ என்னடா சொல்லிட்டு மேடம்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பீதியில் இருக்காங்க. இந்த பக்கம் அப்படியே பார்த்தா நம்ம லக்ஷ்மியும் மித்ராவையும் காட்டுறாங்க. ரெண்டு பேரும் அந்த மழையில் குழந்தைங்களை கூட்டிகிட்டு பேசுகிறாங்க. நீ இந்த மழையில் தான் பிறந்தன்ட்டு நம்ம மித்ரா சொல்ல, இந்த பக்கம் நம்ம லக்ஷ்மியும் ஜூனு கிட்ட சொல்கிறாங்க, நீயும் இந்த மழையில் தான் பிறந்த அப்படின்ட்டு. அப்போ தான் நம்ம லக்ஷ்மிக்கு அந்த டவுட் அதிகரிக்குது. அப்போ நம்ம லக்கி கிட்ட கேட்குறாங்க, நீ எங்கே பிறந்த அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா கிட்ட கேளு அப்படின்றாங்க. அது அப்பாவுக்கு தான் தெரியும் அப்படின்றாங்க. ஆனால் உனக்கு எதுக்கு அதெல்லாம் அப்படின்னு கேட்குறாங்க நம்ம மித்ரா. இதனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லக்ஷ்மியும் அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பிள்ளைங்களும் பார்த்தீங்கன்னா பர்த்டேக்காக ரொம்பவே சூப்பரான ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு ரெடி ஆகிட்டு இருக்காங்க.
லக்கி வந்து எங்கே பிறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லக்ஷ்மிக்கு ஒரே வந்து குழப்பமாக இருக்குது. இது அத்தை கிட்ட கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் நினைக்க, இந்த பக்கம் நம்ம லக்கியை தாங்க கட்டுறாங்க. சூப்பராக க்யூட்டாக வந்து நம்ம மித்ரா லக்கியை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஜானுவும் விவேக்கும் வராங்க. விவேக், உங்ககிட்ட நான் கொலுசு கேட்டேனே எங்கடா அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ நான் மறந்துட்டேனா சித்தப்பா, நீங்கள் என்ன சித்திக்கு எது கொடுக்குறதா இருந்தாலும் அதை மறக்காமல் கொடுக்குறீங்க, எனக்கு மட்டும் இப்படி பண்ணுறீங்களே அப்படின்றாங்க. இதை பார்த்துட்டு மித்ராவை கொஞ்சம் ஸ்மைல் பண்ணுறாங்க. இந்த பக்கம் போய் எடுத்துகிட்டு வாடா அப்படின்றாங்க. உடனே நம்ம மித்ராவுக்கு ஒரு கால் வந்துடுது. உடனே நம்ம ஜானுக்கிட்ட சொல்கிறாங்க, நீ போய் எடுத்துகிட்டு வரியா அப்படின்றாங்க. ஆனால் ஒரு பிளானோட தான் சொல்கிறாங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஜானு போயிட்டு கொலுசையும் எடுக்க போகிறாங்க. அப்போ தேவயானி வில்லி இருக்காங்க. அப்போ சொல்கிறாங்க, கொலுசை மட்டும்தான் எடுக்கணும், வேறு எந்த பொருளையும் எடுக்கக்கூடாது, செயினையோ மோதிரத்தையோ எடுக்கக்கூடாதுன்றாங்க. அப்போ ஜானு மனசில் நினைக்கிறாங்க, ஒருவேளை நம்மளை திருடின்னு நினைக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஜானு அந்த கொலுசை போய் எடுக்கிறாங்க. எடுக்கிறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கிஃப்ட் அங்கே இருக்குது. இது குழந்தைங்களுக்கு கொடுக்குற கிஃப்ட் மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம ஜானுக்கு நம்ம விவேக் ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தேவயானி ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஐயோ உன்னோட லவ் வந்து கிஃப்ட் கொடுக்குற வரைக்கும் போயிடுச்சா, நான் சும்மா இருக்க மாட்டேனே, இப்போ வேணா நீ சிரிச்சுக்கிட்டு இருக்கலாம்டி, உனக்கு நாளைக்கு இருக்குடி, நாளைக்கு நீ அழறதுக்கு கூட உனக்கு டைம் இருக்காது, அந்த அளவுக்கு உன்னை நான் வந்து என்ன பண்ண போகிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேவயானி ஒரு பக்கம் நினைக்க, இந்த பக்கம் குழந்தைங்க ரெண்டு பேருமே வந்து கிளம்பி வராங்க. அந்த இடத்துல நம்ம மித்ரா எல்லாருமே வந்துடுறாங்க. ஹாலில் எல்லாருமே இது பண்ணிக்கிட்டு அரவிந்தா கோயிலுக்கு போயிட்டு வந்து அந்த பிரசாதத்தெல்லாம் குழந்தைங்களுக்கு வச்சு விடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம லக்கி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம மித்ரா கிட்ட வருஷம் வருஷம் உங்கள் அப்பா உனக்கு ஒரு கிஃப்ட் கொடுப்பார்ல, அதை நீ கேளு அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்தா சொல்ல, உடனே லக்கி ஆமாப்பா நீங்கள் அந்த கிஃப்ட்டை எனக்கு கொடுக்குறீங்களா அப்படின்றாங்க. சரி உனக்கு என்ன கிஃப்ட் வேணும்னு சொல்லு அப்படின்றாங்க. எனக்கு அம்மா தான் வேணும் அப்படின்றாங்க. உடனே எனக்கு லக்ஷ்மி அம்மாவை தான் நீங்கள் இந்த பிறந்த நாள் கிஃப்டாக நீங்கள் எனக்கு கொடுக்கணும், அவங்கள நீங்கள் ஏற்றுக்கணும் அப்படின்றாங்க. அதுக்கு மனிஷா நான் தான் உனக்கு அம்மா அப்படின்றாங்க. உடனே கோவப்பட்டு உடனே எனக்கு அம்மா இல்லை அப்படின்றாங்க. என்ன மித்ரா அவள் பேச விட்டுட்டு நீ பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்றாங்க. மித்ரா சொல்கிறது தான் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்கிறாங்களா. உடனே லக்ஷ்மி என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே டைவெர்ட் பண்ணி விட்டுறாங்க. இது பிரச்சனையாக மாறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு பர்த்டேக்கு டைம் ஆகுது, நீங்கள் போய்ட்டு ஸ்கூலில் எல்லாருக்கும் வந்து சாக்லேட் கொடுக்கணும்ல, அதனால கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்களா. உடனே அந்த பசங்களும் ஓடி போயிடுறாங்க. மித்ராவுக்கு ரொம்பவே கோவப்பட்டு அப்படியே மேலே போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம அரவிந்தா அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க நம்ம லக்ஷ்மியை. இந்த பக்கம் நம்ம தேவயானியும் நம்ம மனிஷாவும் பேசிக்கிறாங்க. என்ன இது இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எனக்கு ஒன்றுமே புரியல, இந்த மித்ரா வேற அமைதியாக இருக்கா ஆண்டி, எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆண்டி எனக்கு ரொம்பவே டென்ஷனாக இருக்குது, இப்போ அரவிந்தா ஆண்டி எதுக்காக வந்து நம்ம லக்ஷ்மியை கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனிஷா வந்து நம்ம தேவயானி கிட்டே கேட்குறாங்க. சரிவா நம்ம ஒட்டுக்கிட்டு கேட்டுக்கலாம் என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்களா. அங்கே போனால் நம்ம லக்ஷ்மி கிட்ட வந்து நம்ம அரவிந்தா பேசிக்கிட்டு இருக்காங்க. அத்தை எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும் அப்படின்றாங்க. என்னம்மா அப்படின்றாங்க. இப்போ லக்கியுமே மழை பெய்யும் போது தான் பிறந்தா, நம்ம ஜுன்னுமே மழை பெய்யும் போது தான் பிறந்தாங்க, அவங்க ரெண்டு பேருமே எந்த இதில் பிறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். ஆனால் உங்களுக்கு வந்து லக்கி எந்த இடத்துல பிறந்தா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டான இது சொல்கிறீங்களா, எனக்கு என்னமோ லக்கிக்கும் எனக்கும் ஏதோ ஒரு பூர்வ தொடர்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தோணுது அப்படின்றாங்களா. இந்த பக்கம் நம்ம தேவயானியும் நம்ம மனிஷாவும் ஒரே பீதியில் இருக்காங்க. ஐயோ அக்கா என்ன சொல்ல போகிறாங்க தெரியலையே, உண்மையை சொல்லிடுவாங்களா, எந்த ஹாஸ்பிட்டல் அவள் பிறந்தான்னு சொல்லிட்டு அதை பேரை சொல்லிட்டாங்கன்னா எல்லாமே முடிஞ்சிருமே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஒரே பதட்டத்தில் இருக்காங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நம்ம ஜெயதேவ் வந்து சவுண்டு விடுறாங்க விழுந்தா மாதிரி. உடனே வந்து பதறி அடிச்சுக்கிட்டு போகிறாங்க. இந்த பக்கம் நம்ம மனிஷாவுக்கும் தேவயானிக்கும் அப்போ தான் மூச்சே விடுறாங்க. ஐயோப்பா பரவாயில்ல ஆண்டி, ஏதோ ஒரு விஷயம் நம்மளை வந்து தடுத்துருச்சு, நல்ல வேலை அரவிந்த் இந்த ஆண்டி சொல்லியிருந்தா எல்லாமே உடஞ்சி போயிருக்கும் அப்படின்றாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயதேவ் கிட்ட போயிட்டு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம லக்கி சொல்கிறாங்க, இல்லை ஜுன்னு வந்து ஹைட்டில் இருந்த சாக்லேட் எடுக்க போனான்னா பக்கத்தில் இருந்த பாட்டில் கீழே விழுந்துருச்சு, அதை பார்க்காம தாத்தா வந்து அதில் காலை வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம மனிஷா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, ஒரு பெரியவர் இன்னைக்கு உன்னால் ரத்தம் சிந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு பேசுகிறாங்க. இதை கேட்ட நம்ம அரவிந்தா, அறிவு உனக்கு இல்லையான்னு முதல்ல பாரு, குழந்தைய நல்ல நாளதும் திட்டுறியே, உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே மித்ரா கேட்குறாங்க, இந்த சாக்லேட்டை யார் ஹைட்டில் வச்சு, நான் தான் மித்ரா அப்படின்றாங்க. அப்போ உனக்கு தான் முதல்ல அறிவு கிடையாது, உனக்கு குழந்தைங்க எவ்வளோ ஹைட்டில் வச்சா எப்படி எடுப்பாங்கன்னு தெரிய தேவையா அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே நம்ம மனிஷா ரொம்பவே கோவப்படுறாங்க. என்ன இப்போ என்ன தெரியாமல் வச்சுட்டா, அதுக்கே இப்படி பேசுங்க, அப்போ அதே மாதிரி தானே குழந்தையும் பண்ணியிருக்கோம், நீங்கள் என்னமோ எப்போ பார்த்தாலும் யாரையாவது ஒருத்தர் டார்கெட் பண்ணுற மாதிரியே
பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது உடனே நம்ம தேவயானி வந்து நம்ம மனிஷாவை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெயதேவும் ஒரு கேஷுவலாக இருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம தேவயானியும் மனிஷாவும் பேசுகிறாங்க. ஆண்டி எது நடந்தாலுமே எல்லாமே என் மேலே தான் பழி போடுறாங்க, எனக்கு ரொம்பவே கோவமாக இருக்கு ஆண்டி, இப்போ எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது அப்படின்றாங்க. மனிஷா நீ என்ன பண்ண, ஜுன்னுவை டார்கெட் பண்ண, அப்போ உன்னை தானே அவங்க டார்கெட் பண்ணுவாங்க மறுபடியும், உனக்கு எப்படி யோசிக்கணும்னு தெரியாதா? இப்போ அந்த பாட்டில் விழுந்ததுனால தான் இப்போ நம்ம தப்பிச்சோம். அப்படி நம்ம தப்பிக்கலைன்னா அரவிந்தா அக்கா வந்து அந்த ஹாஸ்பிட்டல் நேமை சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பாக இப்போ வந்து நம்ம லக்ஷ்மிக்கு இது தெரிய வந்திருக்கோம், லக்கி தான் அவங்க பொண்ணு அப்படின்னு சொல்கிறாங்களே. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாஸ்கரை தான் கட்டுறாங்க. பாஸ்கர் தப்பிச்சு வராங்க. இந்த பக்கம் நம்ம அரவிந்தா வீட்டுக்கும் வந்துடுறாங்க. அடியாட்களும் இந்த சைடு தேடிக்கிட்டே வராங்க. ஒரு பக்கம் கேட்டு திறக்க முடியாதனால நம்ம பாஸ்கர் ஓரமாக போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாஸ்கரை அடியாட்கள் துரத்திக்கிட்டு போகிறாங்க. கடைசியில் பாஸ்கர் அங்கே அவங்கள பயந்து வந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எப்படி ஆகியிருந்தாலும் மனிஷா மேடம் வீட்டுக்கு தான் கண்டிப்பாக வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடியாட்கள் வந்து நம்ம மித்ராவோட வீட்டு வாசலில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. நம்ம மித்ரா வந்து ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு யார் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆனால் எந்த ஒரு பதிலுமே அவங்க சொல்லாதனால நம்ம மித்ரா கீழே இறங்கி வராங்க. இந்த பக்கம் மனிஷா பார்த்துட்டு என்ன மித்ரா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிற அப்படின்றாங்க. வெளியில் 2 பேர் ஒரு ஆளுங்க நிற்கிறாங்க, சந்தேகப்படுறபடியாக நிற்கிறாங்க. என்ன மித்ரா சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனிஷாவும் அந்த இடத்துல வந்துட்டு அவங்கள பார்த்ததுமே ஷாக் ஆயிடுறாங்க. இவங்கள தெரியலையா மனிஷா, இவங்க நம்மளோட ஆட்கள் தான், நான் வந்து பவுன்சரை ரெடி பண்ணியிருக்கேன், அதுதான் பவுன்சர் இருக்காங்கன்னா அப்போ யூனிஃபார்மில் தானே வரணும், இவங்க ஏன் இப்படி வந்திருக்காங்க, அது நான் சொல்ல மறந்துட்டேன், நான் சீக்கிரமாக வாங்கன்னு சொன்னேன்னா அதனால் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ சொல்லி சமாளிச்சிடுறாங்க நம்ம மனிஷா. இந்த பக்கம் போனால் நம்ம பாஸ்கர் வந்து தரைக்க ஓடுறாங்க. ஓடி போயிட்டு அந்த கார் மேலே விழுறாங்க. அது கார் யாருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அர்ஜுனுக்கு அந்த நேரத்தில் தான் நம்ம லக்ஷ்மி ஃபோன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஜுன்னு உங்களை கேட்டுக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, அவரை நான் கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டுருக்கேன் அப்படின்றாங்க. உடனே இதெல்லாம் கேட்ட ஜுன்னு சொல்கிறாங்க, நீங்கள் பத்திரமா அவரை கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அவர் உயிரை காப்பாற்றுங்க சித்தப்பா, நான் ஒன்றும் உங்ககிட்ட மேலே கோவப்பட மாட்டேன், நீங்கள் பொறுமையாகவே வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி நான் இன்னும் 2 ஹவரில் அங்கே வந்துடுவேன் அப்படின்றாங்க. இந்த பக்கம் நம்ம அர்ஜுன் பார்த்தீங்கன்னா நம்ம பாஸ்கரை கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு டாக்டர் கிட்ட கேட்குறாங்க அவரோட நிலைமை எப்படி இருக்குது, ரொம்ப கிரிட்டிக்கலாக தான் இருக்குது, ஆனால் அவருக்கு தலையில் அடிப்பட்டதுனால அவருக்கு இந்த மாதிரி ஆகலை, அவருக்கு ஆல்ரெடி அந்த அடியாட்கள் வந்து நிறைய பேர் அடிச்சிருக்க மாதிரி தோணுது அப்படின்றாங்க. இதை பார்த்த நம்ம அர்ஜுனுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது, இவர் எதுக்கு யார் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ இவர் கண்ணு முழிச்சாதான் இதுக்கு பின்னாடி இருக்கிற மர்மங்கள்லாம் என்னன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனும் வந்து டாக்டர் கிட்ட வந்து விசிட்டிங் கார்டு கொடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. நான் அப்புறமா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மித்ராவை பார்த்து லக்ஷ்மி பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம லக்ஷ்மி சொல்கிறாங்க, நீங்கள் குழந்தைங்க பர்த்டே அப்போ என் கூட நீங்கள் நிற்கணும், இதுதான் என்னோட ஆசை அப்படின்றாங்க. இந்த பக்கம் நீ அதுக்கெல்லாம் தகுதியானவளா அப்படின்னு சொல்லிட்டு, நீக்கு துரோகம் பண்ணிட்டு தானே போனேன், அப்படி இருக்கும் போதும் உன் பேச நான் நம்ப தயாராக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மித்ரா சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் உங்களை கெஞ்சி கேட்குறேன், கையெடுத்து கும்புற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கெஞ்சுறாங்க. இந்த பக்கம் 2 வில்லிங்களும் இதை பார்த்துட்டே இருக்காங்க. மித்ரா சீக்கிரம் ஒத்துக்க மாட்டா அப்படின்னு நினைக்கிறாங்க. கடைசியில் நம்ம லக்ஷ்மி கெஞ்சறதை பார்த்து மித்ரா சொல்கிறாங்க, சரி ஏதோ பண்ணு, நீ நினைக்கிறத தானே சாதிக்கணும்னு நினைப்ப, அதனால ஏதோ பண்ணிக்க. ஆண்டி இப்போ மித்ரா என்ன சொன்னான், ஒத்துக்கிட்டானா இல்லை ஒத்துக்கலையா? ஒத்துக்கிட்டான், அதுதான் இப்போ நடக்க போகுது, அது மட்டும் நடக்கக்கூடாது ஆண்டி, கண்டிப்பாக சாயந்தரம் வந்து அந்த பார்ட்டியில் லக்ஷ்மி மித்ரா கூட இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்களா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரே டென்ஷனோடு இருக்காங்க நம்ம தேவயானி. என்ன ஆண்டி ரொம்ப டென்ஷனோடு இருக்கீங்க அப்படின்ட்டு, ஆல்ரெடி நான் டென்ஷனில் தான் இருக்கேன், இப்போ இன்னும் வர டென்ஷன், அப்போ இப்போ ஒரு டென்ஷன் நீங்கள் தாங்கிக்கணுமே அப்படின்றாங்க. பார்த்தா நம்ம விவேக்கும் ஜானு 2 பேருமே வராங்க. ஆண்டி இப்போ உங்களுக்கு ஹை பிபி ஏறுமே அப்படின்றாங்க. மனுஷா என்னை வெறு பேத்தாது அப்படின்றாங்க. அப்போ தான் நம்ம விவேக் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா எங்கேயாவது இருப்பாங்க அப்படின்ற ஒரு பயமே இல்லாமல் நம்ம ஜானு கூட பார்த்தீங்கன்னா ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு அவங்க இடுப்பு பிடிச்சிக்கிட்டு செல்ஃபியெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க அவங்க 2 பேருமே. இதை பார்த்த நம்ம தேவயானிக்கு அப்படியே வயிறில் கருக ஆரம்பிச்சிருது. இப்போ இவங்களை என்ன பண்ணுற பார் அப்படின்றாங்க. ஆண்டி அவசரப்படாதீங்க, வெயிட் பண்ணுங்கள், ஏதோ ஒரு விஷயத்தை வச்சு ஜானுவை ஏதோ பண்ண போகிறேன்னு சொன்னீங்களா, அதை பண்ணுங்க. ஆமாம், அதை தான் பண்ண போகிறேன், சீக்கிரத்தில் நான் பண்ணுறேன், அவளை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேவயானி வந்து மனசில் நினைக்கிறாங்க. இதுக்கப்புறம் நம்ம பாஸ்கர் வந்து கண்ணு முழிச்சு நம்ம அந்த பர்த்டே பார்ட்டியில் உண்மையை வந்து சொல்லுவாரா, இல்லை மனிஷா அதை தடுத்துட்டு நம்ம மித்ரா பக்கத்தில் அவங்க இருப்பாங்களா அப்படின்றத நாளைக்கான வீடியோவில் நம்ம பொறுத்திருந்து பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட கமெண்ட்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க எல்லாருமே என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.